ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 42:11 நாம தியானிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அநேக நேரத்தில் என் வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது இந்த ஆத்துமா என்ன பண்ணுமா, அதுதான் புலம்பி கண்ணீர் விட்டு அழுது என்ன நடக்குமோ என்று சொல்லி அநேக பயத்தோடு கூட இருப்பது இந்த ஆத்துமா தான். ஆவி என்பது அது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருப்பதுதான் அந்த ஆவி. ஆனா இந்த ஆத்துமா என்ன பண்ணுமா, அது கலங்கி தவிக்குமா. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஏதோ ஒரு போராட்டம் வரும்பொழுது அந்த ஆத்துமா பயந்து என்ன பண்ணுமா, அது கலங்கி தவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம போராட்டமான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்துல சரி, வேலை ஸ்தலத்துல சரி, ஊழியத்திலும் சரி, அநேக பிரச்சனைகள் போராட்டத்தோடு கூட நம்ம வாழ்ந்து வருகிறோம். அந்த போராட்டத்தின் மத்தியில, அந்த பாடுகள் மத்தியில ஆத்துமா என்ன பண்ணுமா, அது பயந்து கொண்டு இருக்கிறது. வேலை ஸ்தலத்துல ஒரு வேலை திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நீங்க ஒழுங்கா வேலை செய்யலைன்னா உங்க வேலையில இருந்து இவங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வேலையை நம்பிதான் என்ன பண்றோம், அநேக இஎம்ஐல சில காரியங்களை வாங்குறோம், சில லோன்ஸ் இருக்குது, பிள்ளைங்க படிப்பு, அநேக திடீர்னு சொல்லி உங்களுக்கு வேலை போயிடுன்னு சொல்லும் பொழுது ஒரு பயம் வந்துடுது. இப்போ எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது. இல்லைன்னு சொன்னா சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், சில நேரத்துல நல்லா தான் போய்கொண்டு இருக்குது வாழ்க்கை, திடீர்னு ஒரு பலவீனம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அநேகர் அதே விதமான காரியங்கள் சொல்லுவாங்க. இப்படி பலவீனம் வந்துச்சு, இதுக்கு இந்த காரணமா இருக்கும், அந்த காரணமா இருக்கும்னு சொல்லி, இல்ல ஊழிய பாதையில, இல்ல பிள்ளைகள் படிப்பின் காலத்தில் அநேக போராட்டத்தோடு கூட நம்ம இருக்கும்போது இந்த ஆத்துமா அது கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறதா. இப்போ ஒரு திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு வீடு கட்டவோ இல்ல ஏதோ ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க, ஃபினான்ஸ் என்ன பண்ணுது, கம்மியா இருக்குது, அந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்க முடியல, இப்படி நிறைய போராட்டங்கள். அப்போ ஆத்மா அது தேங்குகிறதாம், அது கலங்குகிறது பயத்தினால, இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி அது கவலையோடு கூட இருக்கிறதாம். இந்த வசனம் சொல்கிறது, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன். அப்ப பிரச்சனைகள் வரும்போது ஆத்மா கலங்கி தவித்து பயந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றான், என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அந்த போராட்டத்தின் மத்தியிலே, அந்த பாடுகள் மத்தியிலே, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, அந்த தேவைகள் மத்தியில என்ன பண்ணுவேன், நான் கர்த்தரை நானே துதிப்பேன். ஹல்லேலூயா. அவ பிரச்சனைகள் வருவது உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு பின்பாக நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு கர்த்தர் சொல்லல. போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆத்துமா சில நேரத்துல கலங்கி தவித்து கொண்டு இருக்கு. ஒரு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க இந்த காலை நேரத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், தீங்கி கொண்டு இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், அதை போராட்டத்தின் மத்தியில நான் என்ன பண்ணுவான், கர்த்தரை துதிப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நடத்தினீங்களாப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் ஆசீர்வதித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையும் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நான் உண்மை துதிக்க போகிறேன், நான் உண்மை ஆராதிக்க போகிறேன், உண்மை மையப்படுத்த போகிறேன். அந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, அந்த பிரச்சனைகள் மலை போல் இருக்கிற பிரச்சனை பனி போல் அது கரைந்து விடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த சூழ்நிலையை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நாம பொறுப்பெடுத்துக் கொண்டு நாமளா சில காரியங்களை சரி செய்யணும்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தர் தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். அந்த சூழ்நிலையை ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுங்க. அது குறித்து யோசித்து கொண்டு நினைத்து கொண்டு இல்லாம இந்த காலை நேரத்துல நீங்க போராட்டத்தோடு கூட ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி காத்திரு, ஆண்டோட பாதத்துல அமர்ந்திருந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஆண்டவரே துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்க போறேன்னு சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகும், கிருபை பெருக பெருக அந்த போராட்டங்கள் அது தானாகவே அது விலகி விடும். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உங்களை சுகமாக்குவார், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். வேலை செய்யறதும் சரி, வீட்டிலும் சரி, உங்களுடைய ஊழியத்திலும் சரி, எல்லா இடங்களிலும்
அவருடைய மகிமை காணப்படும். சூழ்நிலையில கர்த்தர் மாற்றி போடுவார். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி போடுவார். தோல்வியெல்லாம் வெற்றியாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுங்க. நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.